everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட் 31/7/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8:30க்கு இந்த வீடியோ ரீச் ஆகிடும். ஏற்கனவே இந்த வீடியோவை நேற்று நைட் ஒரு 10:30க்கு போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்பவும் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வேறொரு நியூஸ் போர்ட்டலில் நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸை வச்சு போட்டிருக்கிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று ஆரம்பம். இன்று அப்படின்னா 31/7/2024 காலை 10 மணிக்கு. இன்றைக்கி டே அப்படிங்கிறது புதன்கிழமை. சரி, இந்த செய்தி என்னன்னு விவரமாக படிச்சிடலாம். மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் இன்று பதிவு செய்யப்படுகிறது. மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்ப பதிவு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்ப பதிவு புதன்கிழமை ஜூலை 31 இன்று முதல் துவக்கம். தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் சென்னை KK நகர் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரிகளும் உள்ளன. இவை தவிர 21 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் பிடிஎஸ், 21 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், 20 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. தமிழகத்தில் மொத்தம் 11,500 மருத்துவ இடங்கள் உள்ளன. நிகழாண்டு இந்த ஆண்டில் நீட் தேர்வில் நிகழ்ந்த குளறுபடிகள் காரணமாக அகில இந்திய ஆல் இண்டியா கோட்டாக்கான இடங்களுக்கான மருத்துவ கலந்தாய்வு தள்ளிப்போனது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் தலையீட்டுக்கு பின்னர் ஆகஸ்ட் 14 முதல் ஆல் இண்டியா கோட்டாக்கான அகில இந்திய கலந்தாய்வு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்தது. அப்போது இதுவரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் தான். இப்போது மாநிலத்தில் உள்ள இடங்களுக்கான கலந்தாய்வை தமிழக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் நடத்தி வருகிறது. அப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டுக்கான ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அதுபோக கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு, தனியார் கல்லூரிகளில் உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு https tnmedicalselection.net, அதே மாதிரி https tnhealth.tngov.in என்ற இணையதளங்கள் மூலமாக விண்ணப்ப பதிவு. அப்போது இன்னைக்கு 2024-25 கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் சேர்வதற்கான நீட் யூஜியில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு இன்று காலை 10 மணி முதல், அதாவது இன்று அப்படிங்கிறது ஜூலை 31 புதன்கிழமை காலை 10 மணி முதல் துவங்குகிறது. இதில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மருத்துவ கல்வி மாணவர் தேர்வுக்குழு செயலர் டாக்டர் P. அருணலதா கூறியதாவது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு ஜூலை 31 முதல், அதாவது இன்று முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த பீரியடில், இந்த நாளில் நம்ம என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணலாம். அதன் பிறகு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கலந்தாய்வு அப்படிங்கிறது, கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜூலை 20ஆம் தேதி அந்த தேதி வாக்கில் நடைபெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அகில இந்திய கலந்தாய்வின் முதல் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 14 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆகஸ்ட் 14th ஆகஸ்ட் 20th வரைக்கும் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கான ஷெட்யூல். அப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கு முதல் சுற்று முடிந்த பிறகு தமிழகத்தில் முதல் சுற்று கலந்தாய்வு துவங்கும் என்றார். அப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஆகஸ்ட் 20ஆம் தேதி முடிஞ்சதுன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 21ஆம் தேதி வாக்கில் நம்மளுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கலந்தாய்வு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இதெல்லாம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா
நீட் யூஜி 2024 எலிஜிபிள் மார்க் பாஸ் மார்க் வாங்கின மாணவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம், விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம வந்து கம்யூனல் ரேங்க்கில் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம், அதே போல் ஜென்ரல் ரேங்க் ஸ்டேட் ரேங்க்கில் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்குடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, டே 1லேருந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய நீட் யூஜி 2024 தகுதி பெற்ற மாணவர்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் செய்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.